அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருடைய ஆசை, ஹவா, எதிர்பார்ப்பு இந்த உலக வாழ்க்கையில் யாரிடமும் கையேந்தாம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும். இதற்காக வேண்டித்தான் ஆண்களாகிய நாங்க தொழில் செய்கின்றோம், வியாபாரம் செய்கின்றோம், ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு தொழில ஈடுபடுறோம். பலவிதமான இந்த பணத்தை தேடுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுகின்றோம். நாம் அனைவரும் அறிந்தபடி இஸ்லாம் வியாபாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடம் வழங்கி இருக்கிறது. இந்த உலகத்துல ஆக பெஸ்ட் பிசினஸ்மேனாக இருந்தா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது சின்ன வயதில இருந்து 40 வயது வரை தொழில் உலகத்தில் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய ஹிஸ்டரியை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னணியாக இருந்த அந்த நபர்களை, அவர்களின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் பின்பற்றின 2 விதமான கோல்டன் ரூல்ஸ் 2. இன்று முஸ்லிம் உம்மாக்கு ஒரு சோதனை. ஏனென்றால், அனைவரும் மன்னிச்சுக்கோங்க, வியாபார உலகத்துல இந்த 2 கோல்டன் ரூலும் இல்லாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் அஸ்ஸித்க் வல் அமானா, உண்மை தன்மை, அத மாதிரி அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை. பொதுவாக வியாபார உலகம் என்று எடுக்கும் போது அதுல இந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர் கம்பெனி ஒன்றோடு தொடர்பை வச்சுக் கொள்வார், அல்லது பொருட்களை எடுக்கும் ஒரு இடம் ஒன்றோடு தொடர்பை வச்சுக் கொள்வார். இரண்டாவது, அவருக்கு கீழே பல ஸ்டாஃப்கள் இருப்பாங்க. மூன்றாவது, கஸ்டமர், பாரிபோகிகையார், வாடிக்கையாளர்கள் என்று சொல்லுவோம். இந்த 3 சாராரோட இருக்கும் பொழுது, அத மாதிரி ஸ்டாஃப் என்று வரும் பொழுது அவங்க 2 சாராரோட தொடர்பு வைப்பாங்க. அவருக்கு மேலுள்ள பொஸ்ஸோட, அத மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்ஸோட. இந்த சாராரோட நாம் நடக்கும் போது எங்கட அன்றாட தொடர்பு எவ்வாறு இருக்குமோ அதுல தான் அந்த சித்க் வல் அமானா, உண்மை பேசும் தன்மையும் அந்த அமானிதத்தை பேணக்கூடிய தன்மையும் இணைந்திருக்கும். உதாரணமாக, அவரு அந்த கம்பெனியோடு உள்ள ரிலேஷன்ல அவர் பணத்தை சரியாக கொடுத்து பொருட்களை எடுக்கிறார். இரண்டாவது, செக், அவர்கிட்ட செக் ரிட்டர்ன் ஆகிற செக் இல்ல, மல்ப போடுற செக் இல்ல அவர்கிட்ட. மூன்றாவது, அவர் கடனுக்கு எடுக்கிறாரு. அந்த கடனுக்கு எடுத்தா அந்த கடனை சரியான நேரத்துல சென்ன டேட்ல நிறைவேற்றுறார். இத மாதிரி ஸ்டாஃபோல் உள்ள அவருடைய கனுதனும் எப்படி இருக்குமெண்டா, அவரு நேரத்துக்கு சம்பளத்தை கொடுப்பாரு, ஒரு வாக்கு கொடுத்தா இதை செஞ்சு தாரேன் என்று அதை சரியான நேரத்துல நிறைவேற்றுவாரு. அத மாதிரி இந்த 2 சாராரும், அதாவது பொஸ்ஸும் ஸ்டாஃபும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட, கஸ்டமர்ஸோட පාරිභෝගිකයන් සමග ඔවුන්ගේ ගනුදෙනු කොහොම තියේවිද කිව්වොත්, வார கஸ்டமரை கண்ணியமான பார்வையில பார்ப்பார். இது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு அம்சம். எங்களுக்கிட்ட ஒருத்தர் வாராரு, அவரை கண்ணியமான சங்கையான ஒரு பார்வையில பார்க்கிறது. ஏனென்றா சைக்காலஜில சொல்லுவாங்க, அது உலக நியதியும் தான். ஒரு நபரை நாம் எந்த பார்வையில் பார்ப்போமோ அதோட பிரதிபலிப்பு அந்த வரக்கூடிய நபருடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தும்.
அது மாதிரி அவரு சிரிக்கிறார். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட சகோதரன் முகத்தை பார்த்து சிரிக்கிறது சதகா. வார கஸ்டமரோட அவர் சிரிச்சு வர வைக்கிறாரு. மூன்றாவது அவர் வெல்கம் பண்றார். அது முஸ்லிமாக இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும். அது முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரரா இருந்தா என்ன கோமது சத்துபிங் இன்னமது என்று அழகாக பேசுவாரு. அத மாதிரி அவரோட அஹ்லாக், அவரை நடந்து கொள்ற முறை, அந்த வார கஸ்டமர் இந்த நபர் நடந்து கொள்ற முறைக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்காம போறது அவருக்கு கில்ட்டி ஃபீலிங் ஆகுது. அவரோ அஹ்லாக்கான முறையில நடந்து கொள்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதா இஷ்தரா வ இதா இக்தலா. அதாவது வாங்கக்குள்ள விற்க போக்கல விலையல் நிர்ணயிக்கும் பொழுது, பணம் வசூலிக்கும் பொழுது யாரெல்லாம் இரக்கமான முறையில, அன்பான முறையில, பாசமான முறையில ஆதரேன் ஹசிரென்னேது ரஹிமல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ஐந்தாவது அவர் இரக்கமா பேசுற, அவரோட வேர்ட் வந்து சரியான சாஃப்ட், ஹார்டா பேசுறதுல சாஃப்டான அவருடைய டோக்கிக்கும் அவருடைய பேச்சிக்கும். வகூலு லின்னாஸ் ஹுஸ்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதர்களோட அழகாக பேசிக்கோங்க. அடுத்து அவர் பொறுமையாக இருப்பாரு. கஸ்டமர் பலதையும் பார்ப்பாரு, பலதையும் கேட்பாரு, பல விலைகளை விசாரிப்பாரு. இந்த நேரத்துல இவர் பொறுமைய கடைபிடிப்பாரு. குறைகளை மறைக்காம உண்மைய பேசுவார். இது உடஞ்சிக்குது, இது டேட் பாஸாக இருக்குது, இது வந்து இந்த நாட்டுடைய பொருள் தான் என்று இவர் உண்மைய பேசுவாரு. அத மாதிரி அவரு அளவை நிறுவையில மோசடி இல்லாம அதுல அல்லாஹ்வ பயந்து செயல்படுவாரு. போகும் போது அவரே தேங்க்ஸ் பண்ணுவாரு. நேத்து ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு பொருளை வாங்க. வாழ்க்கையில முதல் தடவை நான் வாங்கிட்டு வரும் பொழுது அவரு ஜஸாக்கல்லா, இன்னும் ஏதாவது வாங்க எட கடைக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமா என்ன, அவர்கிட்ட வாங்கினதே சீனி 2 கிலோ. இப்ப என் மனம் அந்த கடை பக்கமாக போகும் போது என்ன தோணும் என்றா, இவர்கிட்ட தான் நான் வாங்குவேன். நானும் அவருக்கு பாரக்கல்லாஹு லக், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று வந்தேன். இந்த தன்மைகள் இருக்கும் பொழுது இப்ப நான் சிலரத்தை நல்லா அவதானிச்சு கொள்வோம். 10 விதமான பரக்கத்துகள் ஏற்படும். நான் பேசின அந்த தன்மைகள், சிஃபத்துகள் ஒருத்தர்கிட்ட இருக்கும் என்றா 10 விதமான பரக்கத் அவர்கிட்ட ஏற்படும். முதலாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு அந்த நபர் மீது கிடைக்கும். அது பொஸ்ஸாக இருக்கலாம், அது ஸ்டாஃபாக இருக்கலாம், அது வியாபாரம் செய்யக்கூடிய நபருக்கு ரப்புடைய ரஹ்மத் கிடைக்கும். இரண்டாவது மக்களிடத்துல நம்பிக்கை ஏற்படும். அவரை பத்தி மக்களிடத்துல நம்பிக்கை ஏற்படும். மூணாவது நிரந்தர கஸ்டமர்ஸ் கிடைக்கும் இவருடைய ஷாப்புக்கு. நாலாவது இவருக்கு குட் நேம், நல்ல பெயர் கிடைக்கும். ஐந்தாவது அதிக விற்பனை. அதிக விற்பனை என்றும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரன். அவங்க கிட்ட இருந்த ஒரு முறைத்தான் வியாபாரத்திட மிச்சம் லாபம் வைக்க மாட்டாங்க. அவனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அவங்க பொருட்களுக்கு மிச்சம் லாபம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் லாபம் வைப்பாங்க, அத ஃபாஸ்ட் மூவ் பண்ணுவாங்க, அவசரமா வித்துடுவாங்க. இதனால தான் இவங்க மிகப்பெரிய பணக்காரனாகினாங்க. அத மாதிரி அவங்க கிட்ட இருந்த சிஃபத்தான் அஸ்ஸதுக் வல் அமானா.
அது மாதிரி ஹலாலான வருமானம். அஞ்சாவது இவர் கீக்கிறது ஹலாலான வருமானம். ஆறாவது இவருக்கு மன நிம்மதி கிடைக்கும். மனசுல ராகத்திக்கும், நான் யாரையும் ஏமாத்தில்ல, நான் உண்மையை சொல்லித்தான் வித்தேன். இவர் கூட்டுக்கு போனாலும் நிம்மதியா இருக்கும். ஏழாவது இவருக்கு மக்களோட துஆ கிடைக்கும். மக்கள் இவருக்கு துஆ செய்வாரு, யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செஞ்சிடு. எட்டாவது குடும்பத்துல பரக்கத்து ஏற்படும். இவருடைய வாழ்ற வாழ்க்கையில பரக்கத். ஒன்பதாவது மறுமையில வெற்றி கிடைக்கும். பத்தாவது இவர் கியாமத்துட நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, அத்தாஜிர் சதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். நான் சொன்னபடி நாங்க நடந்து கொள்வோமே ஆனால் இந்த 10 விதமான பரக்கத்துகளுக்கு கிடைக்கிறதோட கியாமத்து நாள்ல நாங்க நபிமார்கள்ட வரிசையில நிற்போம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கும். எங்க எல்லாத்தையும் ஆசை ஹவா அல்லாஹ்ட தீன்ல போய்த்து மார்க்க பணியில போய்த்து நான் ஷஹீத் ஆகணும் என்றது ஒவ்வொருத்தருடைய அடிமனசுல ஒரு ஆசை. எல்லாருக்கும் இந்த ஷஹீதுடைய பாக்கியம் கிடைக்குமா இல்லையா என்றது தெரியா. ஆனா யாவார உலகத்துல இவர் நேர்மையா நடந்து கொண்டா கியாமத்து நாள்ல இவர் ஷஹீதுகளோட எழுப்பாட்டப்படுவார். இவர் யாவார உலகத்துல நேர்மையாக நடந்து கொண்டா சாலிஹீன்களோட எழுப்பாட்டப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல இதோட மறுபக்கம், இதுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு உண்டு, இதுக்கு ஆப்போசிட் சைடு உண்டு. இருக்குது විරුද්ධ ක්‍රියාවලියක් තිබෙනවා මෙයට. ඒ තමයි එක් පුද්ගලයෙක් ඔහු கம்பெனியත් එක්ක அந்த கம்பெனியோட நேர்மையா நடக்காம அவரு மோசடியா நடந்து கொள்றாரு. சல்லிய நேரத்துக்கு கொடுக்கிறார் இல்ல, இவரு செக் ரிட்டர்ன் ஆகுது இவரிட. அத மாதிரி 2ஆம் தேதி நான் கடனை ரிட்டர்ன் தாரேன் என்றா அது பொய்யாக இருக்குது. 3ஆம் தேதியாவையும் சல்லில்ல, 4ஆம் தேதியாவையும் சல்லில்ல, 5ஆம் தேதியாவினா நான் தரத்தான் நீக்கிறேன் ஆஜியார், உங்களை ஏமாத்த மாட்டேன், அல்லாஹ் ரசூல பயந்து கொண்டு வாழ்றவன் நான். இந்த பொய் செல்லுறவங்க அல்லாஹ் மன்னிச்சுக்கோங்க, இந்த மிம்பர்ல நான் செல்லுறேன். இந்த பொய் செல்லுறவங்க அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் ரசூல் என்ற வேர்டை யூஸ் பண்ணவே வாங்க. இந்த சிபத் இருந்த பதவிக்கு அல்லாஹ் ரசூல சேர்க்க போவான, அத பயந்து கொள்ளும். அது மாதிரி இவரு செல்லுவாரு 4 தார எங்க உம்மா கொஞ்சம் சோமி இல்ல, இப்படி பொய்க்கு மேல பொய் ஏமாத்தி கொண்டே இருப்பாரு. அவர்கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃபுக்கும் அவரு நேரத்துக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாரு. ஸ்டாஃப்களும் சிலர் சென்ன டைமுக்கு வர மாட்டாங்க. உள்ள பொருளை இந்த சில ஆட்கள் ஈக்கி இதை மன்னிச்சுக்கோங்க செல்ல 2 சில பணம், இந்த பணம் நம்பிக்கையாக, உதாரணத்துக்கு செல்லுவோமே ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே பணம் ஒன்று சேர்க்கப்படுது. இப்ப இதுல பொறுப்புதாரிகள் அக்கவுண்டன்ட் அல்லது அட்மின் அல்லது HR அல்லது மேனேஜர் இவங்களுக்கு செல்லுறாங்க, இந்த பணத்தை பெய்த்து நீங்க பேங்க்ல போடுங்க. இப்ப இவங்க நினைக்கிற இதுல சல்லி கடையில சல்லி 2 லட்சம் தானே. இப்ப ஒருத்தர் வாராரு 2 லட்சம் உண்டிக்குதா தந்தா உங்களுக்கும் லாபம் சேர்த்து 20,000 தருவேன். இப்ப இவரு நினைக்கிறார் இது இங்கேக்கு சல்லி தானே, இந்த 2 லட்சத்தை கொடுத்து நான் இந்த 20,000 லாபம் எடுத்துக்கொள்வோம். இது இவருடைய பணம் இல்ல, இது கடையிட பணம். நம்பிக்கைக்கு போஸ் மேனேஜருக்கு கொடுத்திருக்கிறாரு. மேனேஜர் 2 லட்சத்தையும் வியாபாரத்துக்கு போட்டு 20,000 லாபத்தை எடுத்துக்கொண்டு அதே 2 லட்சத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு பேங்க்ல போடுறாரு.
இப்ப இவரை சரிப்படுத்திக் கொள்றார். எப்படி என்றா 2 லட்சத்தை போட்டுட்டேன் தானே, நான் களவாண்டு இல்ல தானே, ஏண்ட மூளையால தானே 20,000 சம்பாதிச்சேன். மாற கதை. உங்களோட பணமும் இல்ல, ஊராவுக்கு பணம் நம்பிக்கையின் பேர்ல உங்களுக்கு தந்த, நீங்க அதுல சம்பாதிக்கிறீங்க. அப்படியே தேவையண்டா அனுமதி எடுக்க வேண்டும். சிலாக்கள் நினைக்கிற நான் வேலை செய்யற கடை தானே, ஒரு பொடோ துண்டெடுத்தா என்ன பிரச்சனை, ஒரு பெட்டிச திண்டா என்ன பிரச்சனை. ஹராம் பன்றிய திண்டாலும் ஹராம் தான், 1 ரூபா எடுத்தாலும் ஹராம் தான். ஹராம் என்றது இந்த கோடிக்கணக்கு தூக்குறது அல்ல. ஒரு சதம் தெரியாம எடுத்தாலும் ஹராம் ஹராம் தான். அத மாதிரி இவரு வாடிக்கையாளர்களோட எப்படி நடக்கிறாருண்டா, கஸ்டமர்ஸோட ஒரு இழிவான பார்வை. இவன் எல்லாம் எடுக்கவா போறான், சும்மா வாராய்க்கு ட்ரெஸ் கோட வச்சு அந்துமதியெல்லாம் அப்படி மணின்னு. சில நேரத்துக்கு ஒத்தன் பெரிய பணக்காரன் ஆயிருப்பான், அவன் ஒரு கரீப் வாக்குல வருவான். நாங்க மனசால நினைச்சாச்சு இவன் எடுக்க மாட்டான், பிச்சைக்காரன் வாரான் என்று. அல்லது அவரு ஒரு கண்ணியமான நபராயிருப்பாரு, அவரு இந்த உடுப்ப உடுத்து கொண்டு வந்து இருப்பாரு. இவன் யாரு, பிச்சைக்காரன், இதெல்லாம் எடுக்கவா போறான். இழிவாக பார்க்கிறது குற்றம், தவறு. அத மாதிரி அவரை கடுக்கடுத்த மூஞ்சோடு இருப்பார், சிரிப்பே வராது. அவன் மூஞ்ச பார்க்கலே கடைக்கு போக மனசு வராது. மூஞ்ச தூக்கி வச்சு கொண்டு இருப்பான், 10 பொண்டாட்டி ஒன்றுக்கு மௌத்தா போன மாதிரி. அத மாதிரி இவரு வேண்டாம் வெறுப்போட நடந்து கொள்றார். தீயனோ ஐ கண்ணவது ஓனிடு. இந்த அவட ஸ்லாங் ஒரு மோசடியான ஸ்லாங் ஆயிக்கும், மோசமான பேச்சுவார்த்தை இவருட. மே கண்ணவனம் கண்ணக்கோ கணவனம் கண்ணக்கோ என்ற இந்த பேச்சு. அத மாதிரி இவரு சைனாட பொருளை வச்சு கொண்டு வருது, இது ஜப்பான், இது எக்ஸ்பென்சிவான சாமன். லோக்கல் துப்பா சாமனத்தை வச்சுக்கொண்டு இவர் புகழ் பாடுவார். அத மாதிரி முடிந்த பொருள் இவர் சொல்லுவாரு, இல்ல இல்ல இது நல்ல சாமனம், இது டேட் எல்லாம் இப்படி போட்டதுக்கு கம்பெனியில அப்படி போடுவாங்க, ஆனா இது இன்னும் 5 நாள் வச்சுக்கொள்ளும். பொய்ய பேசுவாரு. அத மாதிரி பழைய ஸ்டாக்க வச்சுக்கொண்டு புதிய ஸ்டாக் என்று விற்பார். அப்படி என்றா 800 ரூபாய்க்கு வந்த சாமனத்தை மறு ஸ்டாக் வரக்குள் அது 1000 ரூபாய் வந்துட்டு. எங்கட நாட்டுல அடிக்கடி நடக்குது, பெட்ரோல் கூட்டுற குறையறதால. இப்ப நானா மேක ඊය පෙරේද ආවේ මේක 1000යි 800 ரூபாட பொருள். இந்த 200 ரூபாவை தேடி என்ன மாளிகையா கெட்ட போறோம். அத மாதிரி அவர் குறைகளை மறைச்சு உடஞ்சிருந்தா அதுக்கு ஸ்டிக்கரை பண்ணி அது விளங்காம அல்லது அது டேமேஜ் ஆகி அது டேமேஜ் ஆகாத மாதிரி வச்சு வாரவரை ஏமாத்துறாரு. அத மாதிரி இவரு என்ன செய்யறாருண்டா, சில இடங்கள்ல இது நடக்கிற பொஸ் நம்பிக்கைக்கு கடையை கொடுத்துட்டு போயிட்டிருப்பாரு 200 ரூபாட சாமான். இப்ப இவரு அத 300 ரூபாய்க்கு வித்து 100 ரூபாய் சாக்குல போட்டு கொள்றாரு. சாமனம் 200 ரூபாய். ஆனா இது நான் வாங்கின பொருள் அல்ல, இது ஏண்ட பொருள் அல்ல. இது பஜார்ல சர்வசாதாரணமா, பஜார்ல என்ன நடந்திருக்குது என்றா, பொதுவா பஜார் மட்டும் இல்ல, வெளி இடத்துல கடை வச்சிருக்கிறவங்களும் அவங்களுக்குள்ளே ஹலால் சில விஷயங்களை இமேஜின் பண்ணி கொண்டு இது ஹலால், இப்படி நடந்தா ஹலால். ஒருத்தர் வந்தார் ஒரு நாள், அவங்களோட பக்கத்து வீட்டு மரம், ஆனா அந்த காணில சும்மா காணி வெட்டியா ஈக்குது, ஊடொன்றும் கெட்டில்ல, சும்மா ஈக்குது, அந்த ஆட்களும் அங்க இல்ல. இப்ப இவரு போயிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு பேரக்க மரத்தை நாட்டிக்கிறார். இப்ப இதுக்குள்ள காய் இவர் நல்லா திண்டுட்டு அந்த ஊட்டால் அந்த காணிய பார்க்க வந்தவர் கேட்டா, இதுல மரத்துல காய் இது யாரு திண்ட? இப்ப தச்சையெல்லாம் நான் போய் தந்த இடத்துல மாட்டினேன். மாட்டினா இந்த சண்டை ஏண்ட மேல கொண்டு, அதுல நீங்க சொல்லுங்களே, நான் நாட்டின மரமே இது எனக்கு தானே சொந்தம். இப்படி மக்கள்
தனக்குத்தானே ஹலால் என்ற சில விடயங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நாங்க வெளிவரணும். இத ஸல்லல்லாஹு அலைஹி இந்த தன்மைகள் இருந்தா வாடிக்கையாளர்கள் பிசினஸ் உடைஞ்சு போய்த்திடும், எங்கட பொருளாதாரம் கீழே விழுந்துடும், நம்பிக்கை இல்லாம போய்த்திடும், மக்கள் பதுவா கிடைக்கும், மக்கள் பதுவா செஞ்சுட்டு போவாங்க, ஏசிட்டு போவாங்க. அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவங்க முனாஃபிக்கள் அடையாளம் உள்ளவர்கள். முனாஃபிக்ட 3 அடையாளங்கள். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸா, இதா ஹத்தஸ கஸிப, அவங்க பேசினா பொய் பேசுவாங்க, இவர்ட யாவரத்துல முழுக்க பொய்தான் இருக்குது. வ இதா வஅத அக்லஃப, இவரே வாக்கு தந்தா அந்த வாக்குக்கு மாறு செய்வார், இவர்ட வாக்கெல்லாம் மாறாகத்தான் இருக்குது. வ இதா துமின கான், இவரை நம்பினா இவர் மோசடி செய்யறாரு. நம்பிக்கை சுட்டின் தானே வந்து கேட்கிறோம். வாங்குறவருக்கு பொருளை பத்தி தெரியா, விக்கிறவருக்கு தெரியும் சுட்டின் தானே கேட்கிறோம். அப்படி என்ன உங்களெல்லாம் பலது என்ன, இது மோசடி செய்யறாரு. அத மாதிரி இவருக்கு அல்லாஹ்ட சாபம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில மோசடி செய்யறவங்களுக்கு அல்லாஹ் சாபம் செய்வானாக. ஒரு சின்ன இன்ச் ஒன்றிங்களாக்கி புடவைய வெட்டினாலும் அல்லாஹ்ட சாபம் டக்கண்டு வந்துடும். 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறைய கொடுத்தாலும் அல்லாஹ்ட சாபம் வந்து சேர்ந்துடும். அது எல்லா துறையிலுமே. எனக்கு உதாரணமாக இவ்வளவு கிளீன் பண்ண சொல்லிக்கு அதுல கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சத்தை விட்டா இதுக்கும் அல்லாஹ்ட சாபம் வரும். அத மாதிரி வாழ்க்கை ஹராத்துல கழியும், ஹலாலான பணம் இல்லாம ஹராமான பணமாக மாறிடும், வாழ்க்கையில கை சேதம் அடைவார். இதனால இந்த விடயங்கள்ல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறணும். நான் என் ஹுதுபால மெயினாக சொன்ன சுருக்கத்திலும் சுருக்கம், வாழ்க்கையில சிதுக் அமானா, வாழ்க்கையில உண்மை பேசுற தன்மையை கடைபிடிக்கணும். அத மாதிரி அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இருக்கணும். இது 2ம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்க முன்னேறுவோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மௌத்துடைய கட்டத்துல நாங்க நிம்மதியாக ரூஹ் பிரிவோம், யாருக்கும் அநியாயம் செய்யாம இந்த ரூஹ் பிரியும். வல்லல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்ல எங்க பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா, குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைத்திரியா அல்லா. யா அல்லா, வியாபாரத்துல நேர்மையாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா. எங்களோட வியாபாரத்துல பரக்கத் செஞ்சிடியா அல்லா, எங்களோட பொருளாதாரத்துல பரக்கத் செஞ்சிடியா அல்லா. எங்களோட கஷ்டங்களை நீ அறிவாயா அல்லா, எங்களோட நிலைமைகளை நீ அறிவாயா அல்லா, எங்களோட ஹலாலான ஆஜத்துல நீ அறிவாயா அல்லா. எல்லா நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லா, எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறியா அல்லா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்கிறியா அல்லா, எல்லா மனக்கவலைகளை நீக்கிறியா அல்லா, எல்லா துன்பங்களையும் நீக்கிறியா அல்லா. எல்லா தேவைகளையும் உன்னிடமே கேட்கிறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுறோம் யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.